அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கும்பம் ராசிக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த கும்ப ராசிக்கு சனி 2ஆம் பாவகத்திலிருந்து வக்கரமாயிருக்கு. இது வக்கர பலன்களை சொல்லும் போது பாசிட்டிவ் தான் சொல்லியிருந்தேன். அதாவது பாதசனியோட பாதிப்புகள் குறைவாக தான் இருக்கும். அதே சமயத்துல ராகு ஜென்மத்திலையும் அதாவது ராசிலையும் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு சில நெகட்டிவும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில மெல்ல மெல்ல மாறுது வாழ்க்கை என்றேதான் சொல்ல முடியும். அதாவது ஜென்மசனி காலகட்டத்தில் இருந்த கஷ்டம் இப்ப இல்லை. பண விஷயத்துல கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாம கஷ்டப்பட்ட காலம், கணவன் மனைவிக்குள் உறவு நிலையில பிரிந்திருந்த காலம், அதே போல வழக்குகளில் இருந்த காலம், சில பிரச்சனைகளோடையே ஒரே வீட்டுல கூட சண்டை போட்டுட்டே இருந்த காலம் போல இந்த காலம் இல்லை, மாறிக்கிட்டே தான் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்களை சந்தித்து கொண்டேதான் இருக்கு. இன்னமும் எனக்கு விடியவில்லை, இன்னமும் முடிவு பெறவில்லை என்பவர்கள் உங்க ஜாதகத்தின் படி பாத்தீங்கன்னாக்க தசாபுக்தி முக்கியம். 6ஆம் அதிபதியோட தசையோ 8ஆம் அதிபதியோட தசை அல்லது அவயோகியோட தசாபுக்தி நடக்கும் காலமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் முறையான இறை வழிபாட்டோட பொறுமையா இருந்தாகவே மாற்றங்களை சந்திப்பீங்க. இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையில எப்படி இருக்கும் அப்படின்னாக்க சூரியன் 6ஆம் பாவகத்துல முதல் 15 நாள் இருக்கும். 6ஆம் இடத்துல 7க்குரியவன் இருக்கும் போது மேக்சிமம் பாத்தீங்கன்னா பாவ கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கலாம். புதனும் 6ஆம் இடத்துல தான் இருக்கு. மறைந்த புதன் நிறைந்த கல்வியையும் நிறைந்த செல்வத்தையும் தரும் என்ற அடிப்படையில உங்களுக்கு பொருளாதார ரீதியா கஷ்டம் இல்லை. கடனை தீப்பீங்க அல்லது கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. புதிய கடன் படக்கூடிய வாய்ப்பு முதல் 16 நாள் இல்லை. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் குரு சுக்கிரன் சேர்க்கை 5ஆம் பாவகத்துல. இந்த 5ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது நல்லதா அப்படின்னாக்க 11ஆம் அதிபதியாகவும் 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு 5ஆம் இடத்துல. அதாவது இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையினால உறவுகள் மலரும். இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை 5ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால சில புதிய உறவுகள் ஏற்படலாம் சில பேருக்கு. அதே போல உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகள் அல்லது வாழ்க்கை துணைவராக இருக்கட்டும் அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரிந்திருக்கீங்கன்னா கூட உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, சேரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். அதாவது தோஷங்கள் இல்லாம பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல சேர்ந்து விடக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் உண்டு. தோஷங்களோடு பிரிஞ்சிருக்கிறோம், 7-8 வருஷமா பிரிஞ்சுதான் இருக்கிறோம், வழக்குகள் இருக்கு அல்லது பிரிந்தே இருக்கிறோம் அப்படின்றவங்க அவங்களுடைய கர்மா என்னன்றது நீங்க தெரிஞ்சீங்க. அதாவது இருதாரம் ஜாதகப்படி ஆகணும்னாக்க அது ஏதோ ஒரு வகையில் ஆகும். ஆனாலும் ஒரு தாரம் தான், தோஷங்கள்லாம் எதுவும் இல்லை, நேரம் சரியில்லை, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தோடு இருப்பவர்கள், அதாவது நேரம் தான் சரியில்லை அப்படின்றவங்க இந்த காலகட்டத்துல கோச்சாரத்தின் அடிப்படையில சொல்லணும்னாக்க முயற்சி பண்ணீங்கன்னா சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த புத்திரர்களால் சில பேருக்குலாம் புத்திரர்களால் நன்மை, புத்திரர்களால் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை மாறும். புத்திரர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் அல்லது அவர்களுக்கு வரன் பார்க்குறீங்கன்னாக்க வரன் அமையலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிள்ளைகளால மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. 5ஆம் இடம் என்பது பாத்தீங்கன்னாக்க ஆரோக்கியம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர பாக்கிய ஸ்தானம். இந்த இடத்துல குரு சுக்கிரன் சுபகிரக சேர்க்கை இருக்கிறதுனால வீடு வாகன சம்பந்தமான நன்மைகளும் உண்டு. சில பேருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு புதிய வீட்டுக்கு குடிபோகக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட இறுதியில இருக்கு. அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு புதிய வீடு மாற்றம் ஏற்படும். அது வாடகை வீடானா கூட சில பேருக்கு மாற்றங்கள் ஏற்படும். அதே போல உங்களுடைய அங்காளி பங்காளிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த உறவுகளில் இருந்து வந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாறக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். லாபஸ்தானத்தையே பார்க்கறதுனால தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் வரும். அதனால கடனை வெற்றிகரமாக கட்டி சமாளிப்பீங்க. அதே போல இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னாக்கா மறுமணத்திற்கான வரன்கள் அமையும். மாதத்தோட இறுதியில திருமணத்திற்கான முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். ஆகஸ்ட் 16க்கு பிறகு சில பேருக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட உண்டு. ஸோ மொத்தத்துல இந்த மாதம் மெல்ல மெல்ல மாறும் வாழ்க்கை என்றே சொல்லலாம். பாசிட்டிவா தான் இருக்கு கோச்சாரத்தின் அடிப்படையில. இந்த மாதத்தோட பிற்பகுதியில் சூரியன் 7ஆம் இடத்துக்கு வருது. இந்த சூரியன் 7ஆம் இடத்துக்கு வருது. அந்த வகையில கேது இருக்கு 7ஆம் இடத்துல. கேது சூரியன் சேர்க்கை. அப்போ வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க.
அல்லது வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து போகும். அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஃபேமிலியில மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் கூடுதலாக விட்டு கொடுத்து போகணும். வாழ்க்கை துணைவர்கிட்ட எந்த வாக்குவாதமும் செய்யாம இருந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். மேலும் ராசிலேயே இருக்கக்கூடிய ராகு வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கும். என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோன்ற ஒரு பயம், இனம் புரியாத கவலைகளும் உங்களுக்கு இருக்கும். ஆண்களாக இருந்தா எதிர்ப்பாளினர், அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணைவரை பற்றி, பிள்ளைகள் பற்றி ஒரு கவலை, பயம். அதே போல பெண்களாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை துணைவர் மற்றும் பிள்ளைகளை பற்றிய பயம், கவலை, இது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். ராகு வந்து ராசியில் இருக்கிறதுனால, குரு பார்வையில் இருக்கிறதுனால ராகுக்கு பிரச்சனை பெருசா கிடையாது. உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் அது நீங்கும், பயப்பட வேண்டியதில்லை. அதே போல இந்த சனி வக்கரமா இருக்கிறதுனால உங்க சுய ஜாதகத்திலேயும் சனி வக்கரமா இருக்குன்னாக்க வேலை தேடுறீங்கன்னாக்க வேலை கிடைக்கும். அல்லது இருக்கக்கூடிய வேலையிலேயே கூட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் போன்றவை அமையும். சில பேருக்கெல்லாம் வந்து வேலையை விட்டுடுற மாதிரியான சூழ்நிலை வரும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலை அப்படின்னா இருக்கிற இடத்துலயே இருங்க, விடாம இருங்க, அதுதான் நல்லது. புதிய வாய்ப்பு ஜெனரலா தேடுறவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா மாதத்தோட முதல் பகுதியில அதுக்கு சாத்தியம் உண்டு. பிற்பகுதியில நீங்க அதை போஸ்ட்போன் பண்ணி வைங்க, புதிய வாய்ப்பு தேடாம இருக்கிறது நல்லது. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரையில் ஆதாயங்கள் உண்டு, அரசால் நன்மைகள் உண்டு. பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். சனி செவ்வாய் சமசப்தம பார்வை இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். 2ஆம் பாவகத்துல சனி இருந்து 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும். இந்த கிரகங்கள் சமசப்தமா பார்த்துக்கிறது நன்மையா அப்படின்னாக்க இடமாற்ற சிந்தனைகள் வரும். வேலையில ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இடமாற்றத்தை தவிர்க்கணும். மேலும் சகோதர வழி உறவு நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அல்லது சில கருத்து வேறுபாடுகள் வரும். அதே போல தந்தையின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். தந்தைக்கு பண விரயம் அல்லது தந்தைக்கு பாதிப்பு போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் இந்த செவ்வாய் வந்து 4ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வர்றதுனால மேலதிகாரிங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இன்ட்ராக்ட் பண்ணணும். மேலதிகாரிங்க கிட்ட கவனமாக பேசுறது, மேலும் சக பணியாளருங்க கிட்ட எதுலையும் வெளிப்படையா மற்றவங்களை பத்தி விமர்சிக்காம இருக்கிறதுலாம் நல்லது. தாயாரின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். தந்தை தாய் இருவருடைய உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க பண வரவு இருக்கும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அஸ்யூஷுவல் இன்கம்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கடன் விடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவில் எந்த பிரச்சனையும் இல்லை, லாபங்கள் வரும். ஏன்னா 11ஆம் பாவகத்துக்கு குரு சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறதுனால லாபங்கள்லாம் வரும், பிரச்சனை கிடையாது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முதல் பகுதியில் பெரிதாக இல்லை. ஆனா மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்க போகணும். வேலையில ஒரு மதிப்பு மரியாதையும் இந்த காலகட்டத்தில் உண்டு. பண வரவு ஓரளவுக்கு பெட்டராகவே ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கும். மேலும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. புதிய கடன் படக்கூடிய வாய்ப்பு இல்லை. சில பேருக்கு மாதத்தோட பிற்பகுதியில வீடு மாற்றங்களோ அல்லது இடமாற்றமோ ஏற்படும். அது உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கடனுடைய அழுத்தம் இல்லை. கடனை திருப்பி செலுத்துவீங்க. அதன் மூலம் கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. பிள்ளைகள் வகையில செலவுகள் இல்லை அல்லது சுப செலவுகள் ஆகும். பிள்ளைகள் வகையில மகிழ்ச்சிகள் உண்டு. சில பேருக்கு புத்திர பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன்கள் வரும். புதிய காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது புதிய நட்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதியவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். அதே போல பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். இந்த நட்சத்திரத்துலதான் ராகு இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்க வேணாம். பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் கூட பாத்தீங்கன்னாக்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்ப அகலக்கால் வச்சீங்கன்னா அது கடனை உருவாக்கும். அதனால பொறுமையா இருக்கணும் இந்த நேரத்துல. அதே போல நிறைய சம்பாதிக்கணும், நிறைய ஒரு திட்டமிடல்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா செயல்பட்டீங்கன்னா போதும். வேலை விஷயத்துல கூட இருக்கிற இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இடமாற்றத்தை தவிர்ப்பது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. மேலும் பொருளாதார ரீதியா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும். அதனால திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னாக கடன் வாங்காம இருக்கலாம் அல்லது கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருக்கும். இறை வழிபாடு ஃபாலோ பண்ணணும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில். மற்றபடி இந்த மாதம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரமா இருந்தா கொஞ்சம் அப்பப்போ ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். அதனால கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறையும். மற்றபடி நல்லாவே படிப்பீங்க. அதே சதயம் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பிள்ளைகளாக இருக்கீங்கன்னா
நீங்க எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கும். அதே போல நீங்க விரும்பிய இன்ஸ்டிடியூஷன்லயே சேர்றதுக்கான முயற்சிகள் கூட தாராளமா செய்யலாம். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் ஒரு தடை இருக்கும். அதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டு நீங்க தேட வேண்டியது இருக்கும், அல்லது எக்ஸ்பென்சஸ் ஆகும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலில் இருப்பவர்களா சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக, 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். இந்த செவ்வாய் கண்ணியில இருக்கு. செவ்வாய்க்கு சனி பார்வை. பொதுவாகவே இந்த செவ்வாய் சனி சமசப்தமா பார்த்துக்கும் போது ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லா இருப்பீங்க. அதே போல உங்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும். அந்த இடமாற்றத்தை இப்போதைக்கு கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே போல இந்த தொழில் ரீதியா பாத்தீங்கன்னாக்க ரியல் எஸ்டேட்டு, மண்மனை தொடர்பான விவசாயம் சார்ந்த தொழில், உணவு சார்ந்த தொழில், கமிஷன் மற்றும் அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாம் பெட்டராகவே இருக்கும், பிரச்சனை கிடையாது. என்ஜினியரிங் சார்ந்த துறை, கம்ப்யூட்டர், ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு வேலை மாறுதல்கள் ஏற்படலாம், இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், நெருக்கடிகள் இருந்தாலும் அதுலயே இருக்கணும். ஒர்க் பண்ற இடத்துலயே இருக்கிறது நல்லது, விடாம இருக்கிறது நல்லது. சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு வேலை மாற்றத்தை முயற்சி பண்ணுங்க, அதுதான் நல்லது. மொத்தத்துல இந்த மாதம் உங்க வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறுது, கஷ்டங்கள்லாம் குறையுது. உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய பாரங்கள் இல்லை, துன்பங்கள் இல்லை. சமாளிக்கக்கூடிய அளவுல தான் துன்பங்கள் இருக்கு, கண்டிப்பாக சமாளிப்பீங்க. முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு முற்றிலும் வினைகளை தீர்க்கும். பழனி முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. இன்னுமே என் கஷ்டம் தீரலன்றவங்க பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு கஷ்டம் தீரும். செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி தீதியும் வரக்கூடிய நாட்கள்ல முருகனை தரிசியுங்க, முற்றிலும் உங்களுடைய வினைகள் தீரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.